முக்கிய செய்தி, நாடு முழுவதும் வாகனங்களை தொடர்ந்து இயக்குவதற்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் என்னும் எஃப்சியை போக்குவரத்து துறையிடம் வாங்க வேண்டும். இந்த எஃப்சி விதிகளில் தற்போது புதிய மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதால் புதிய அறிவிப்பை தமிழக போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி இனி புதிதாக வரும் பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை எஃப்சி எனும் தரச்சான்று பெற வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டுதோறும் எஃப்சி பெற வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது. எஃப்சி தொடர்பான இந்த புதிய விதிமுறை எல்லோ போர்டு நம்பர் பிளேட் வைத்துள்ள வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தி ஆசிரியர் சண்முக சுந்தரம் இணைகிறார். வணக்கம் சண்முக சுந்தரம். எஃப்சி தொடர்பான ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது, முழு விவரம் என்ன? அதாவது இனிமேல் புதிதாக வாங்குகின்ற பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு, அதாவது ஆட்டோ, டாக்ஸி, இந்த எல்லோ போர்டு வாகனங்கள் இருக்கு அல்லவா, அது போன்ற பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு 2 ஆண்டுக்கு ஒருமுறை எஃப்சி என போக்குவரத்து அறிவித்துள்ளது சில விதிகளுடன். அதாவது பொதுவாக தமிழகத்திலே சாலை போக்குவரத்தில் வாகனங்களுக்கு தகுதியை சோதித்து தரச்சான்றது எஃப்சி என்ற ஃபிட்னஸ் சர்டிபிகேட் தரப்படும். தனியார் வாகனங்களுக்கு, அதாவது ஒயிட் போர்டு வெள்ளை நம்பர் பிளேட் வைத்திருப்பார்களா, அவர்களுக்கெல்லாம் 15 ஆண்டுகள் கழித்து தகுதி சோதனை நடத்தப்படும். ஆனால் இந்த எல்லோ போர்டு என்று அழைக்கப்படுகின்ற பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு நடத்தப்படுகின்ற சோதனையில் தான் தற்போது அந்த புதிய விதிகளை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது போக்குவரத்து வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் போக்குவரத்து வாகனங்களுக்கு மத்திய மோட்டார் வாகன விதிகள் 1989 விதி 62(1) கீழ் வட்டார போக்குவரத்து அளவில் உள்ள மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை வாகனத்தை ஆய்வு செய்து சாலையில் இயக்க தகுதி பெற்ற வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் எஃப்சி வழங்கி வருகின்றனர். தற்போது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினால் புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் GSR 1081E 21/2018 படி அனைத்து போக்குவரத்து வாகனங்களுக்கும் புதிதாக பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து, அதாவது வாங்கியதிலிருந்து 8 ஆண்டுகள் வரை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டுக்கு ஒரு முறையும் தகுதி சான்று வழங்கப்படும் என போக்குவரத்து ஆணையரகம் தெரிவித்துக் கொள்கின்ற வகையிலே அந்த சான்றிதழை வெளியிட்டார்கள். அதாவது இது ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், வெள்ளை நம்பர் பிளேட்டுக்கு எப்போதும் இருக்கிற விதி அப்படியே இருக்கும். 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தரச்சான்றிதழை புதுப்பிக்க வேண்டும். ஆனால் பொது போக்குவரத்து எல்லோ போர்டு இருக்கின்ற பொது போக்குவரத்து வாகனங்களான டாக்ஸி, கார், பஸ் போன்றவற்றுக்கெல்லாம் 8 ஆண்டுகளுக்கு முதல் 8 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறையும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ஆண்டுதோறும் புதுப்பிக்க வேண்டும். தற்போது முதல் 8 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்தால் போதும் என்றுதான் விதியில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான அறிவிப்பு வாகன உரிமையாளருக்கும் வாகன ஓட்டிகளுக்கும். அதனால்தான் இதை பிரேக்கிங் செய்தியாக தற்போது வெளியிட்டிருக்கிறோம். சுரேஷ் ராஜன். தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம். கார், ஆட்டோ, டாக்ஸி போன்ற பொது போக்குவரத்து வாகனங்களுக்கான எஃப்சியில் ஒரு புதிய மாற்றத்தை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. போக்குவரத்து துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான பல விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் சண்முக சுந்தரம் வழங்கிட கேட்டோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.